மிஸ்டர் எம்ஆர்கேகேக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, தமிழ்வாணி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதாவது அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. போய் கெஸ்ட்டாக வந்து அவங்க சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. அங்கே போய் அவங்க பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னா, அதாவது படிப்பை விட ஸ்கில்லு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள மேல் நோக்கி கொண்டு போகும். ஸோ நீங்கள் வந்து ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தமிழ்வாணி வந்து பேசியிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டடீஸோட ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுது அப்படின்னா, அந்த ஸ்டடீஸ் இங்கே தேவையே கிடையாது. யாரும் வந்து இங்கே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கவே தேவையில்லை. ஏன்னா ஸ்கில்ஸ் அவனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் அல்லவா? ஸோ அதை வச்சு அவன் வந்து டெவலப் ஆகி மேலே போய்க்குவான். அப்புறம் எதுக்கு அவன் படிக்கணும்? நீங்கள் ஒரு ஸ்கூலுக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சராக இருக்கீங்க அப்படின்னா, ஒருத்தனை படி அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் சொல்லி அவனை வந்து மேல் நோக்கி கொண்டு போகணுமோ தவிர, ஸ்கில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு படிப்பில் இருக்கும், ஒருத்தருக்கு ஸ்போர்ட்ஸில் இருக்கும், ஒருத்தருக்கு குக்கிங்கில் இருக்கும், ஒருத்தருக்கு சிங்கிங்கில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து காமனாக வந்து பொதுவாக நீங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் மிஸ்டர் தமிழ்வாணி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நீங்கள் சொன்னது ஓகே தான். நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா வந்து ஒருத்தனுக்கு படிப்பே வராது, ஆனால் ஸ்போர்ட்ஸ் சூப்பராக வரும். ஏன்னா அது ஒரு ஸ்கில், அவனோட ஸ்கில், தனிப்பட்ட ஸ்கில். அதை வந்து அவன் டெவலப் பண்ணுறதுக்காக அவன் வந்து அதை ட்ரை பண்ணுவான். படிப்பு வராது, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் பேசும்போது அந்த இடத்துல வந்து ஸ்கில் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பேசுறது எந்த விதத்தில் நான் எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கில் வளர்த்துட்டு இருக்கீங்களா, அது என்ன ஸ்கில்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த தமிழ்வாணி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா வந்து எக்கச்சக்கமாக சம்பாரிச்சாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க போடுற வீடியோ அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பார்க்குறோம். இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும், இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அது எப்படின்னா சில ஆபாச வீடியோக்கள் வந்து போட்டு அது மூலிமா, அதாவது அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பணத்தை பே பண்ணணும். ஒரு 400 500 300 சம்திங் வந்து பே பண்ணி அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது போன் பார்க்குற மாதிரி, போன் மூவிஸ் பார்க்குற மாதிரி தான். அவங்க தன்னோட வீடியோ வந்து சேல் பண்ணி அது மூலிமா வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் வந்து தனியாக வீடியோ போட்டு அது மூலிமாவும் ரெவன்யூ வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணது பத்தாமல் இப்போ அந்த ஸ்கூலுக்கு போய் சின்ன பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா கெடுக்கிற விதமாக அவங்க பேசியிருந்தாங்க. ஆக்சுவலி அதை பேசினதை இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு மிஸ்டர் வந்து எம்ஆர்கேகே அவர் வந்து பேசியிருந்தார். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணல. இதை பேசினதுக்கு அந்த மேடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஜென்ட் மூலிமா சொல்லி இந்த மாதிரி இந்த சேனலில் என்னை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க வந்து யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் டெலிட் ஆயிடுச்சு. அந்த வீடியோ விசிபிள் ஆகாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடித்தாலே வந்து அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஏன் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கொடி தூக்கி நிற்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா தப்பான ஒரு உதாரணமாக யாருமே இருக்கக்கூடாது. இப்போ அவங்க பேசுகிறாங்க, அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஜென்யூனாக இருக்காங்களா, அவங்க பார்ட் ஆஃப் லைஃப்பில் அவங்க கரெக்டாக இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எடுத்து எல்லாத்துக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்றது வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டே கிடையாது, ஒரு நியாயமே கிடையாது. ஆனால் யூடியூப் வந்து அந்த வேலையை தான் வச்சிருக்குது. அதோட குடியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த அம்மா எல்லாத்துக்குமே இப்போ நானும் பேசுகிறேன், என் ஐடிக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து பயந்து நான் வந்து இதை பேசலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது, நான் சின்ன சேனல் தான். ஸோ எனக்கு பெருசாக எஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டால் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. பட் நான் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் அந்த ஸ்பீச் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினைக்குது. நீ எப்படி என்னை பற்றி பேசலாம், நீ எப்படி என்னை பற்றி நினைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்கிட்ட சொல்லி சேனலையே வந்து பார்த்தீங்கன்னா முடக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக் அடிச்சிருக்காங்க. இப்போ இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 தடவை அடிச்சா சேனலே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிற அளவுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. மொத்தமாகவே 3 சான்ஸ் தான் ஒரு சேனலுக்கு. இந்த அம்மா வந்து நீ என்னை பற்றி எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கு. ஸோ தமிழ்வாணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விஷயத்துக்குள்ளே நீ எப்படி, அதாவது என் பர்சனல் நீ எப்போ இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. எம்ஆர்கேகே அவர் பேசினது வந்து எந்த ஒரு தப்பு கிடையாது. ஸோ நான் வந்து எம்ஆர்கேகேக்கு தான் நான் வந்து சப்போர்ட்டாக இப்போ வந்து பேசுகிறேன். ஏன்னா அவர் பேசினது தப்பு கிடையாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சில் யார் வேணாலும் யாரை பற்றி வேணாலும் பேசலாம். கொச்சையாக பேசினா தான் தப்பு. ஸோ யாரை பற்றி கொச்சையெல்லாம் பேச கிடையாது. அதை நீங்களாக மீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் ஏஜென்சியெல்லாம் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இது என்ன பொழப்புன்னு தெரியல. ஸோ இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு கரெக்டாக இருந்திருந்தா ஏன் அந்த ஆள் இதை பற்றி பேசியிருப்பாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்குது. அவர் இதுக்குள்ளே பூந்து பேசணும் அவருக்கு நெசசரியே கிடையாது. அவர் நல்ல பெரிய சேனல் கூட. ஸோ அதை பற்றி அவர் பேசணும் அவருக்கு அவசியமும் கிடையாது. ஆனால் இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா சில்லித்தனமாக பண்ணிட்டு ஜாலியாக போய் உட்காந்துருச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஆல்.